ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, முருகன் வந்து தமிழ் கடவுளா இல்லை தமிழ் மன்னரா அப்படிங்கிறத பற்றி தான். முதல்ல முருகனை பற்றி உள்ள 2 கதையை பற்றி பார்க்கலாம். முதல்ல பிராமணர்கள் எழுதின கந்த புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் வந்து முதல்ல சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் உருவாகுது. அந்த 6 தீப்பொறியும் ஒரு குழந்தையாக மாறி சரவண பொய்கை அப்படிங்கிற இடத்துக்கு வருது. அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் வந்து அந்த 6 குழந்தையுமே வளர்க்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் போர் கலைகள்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை வந்து வதம் பண்ணுறதா கந்த புராணத்தில் இருக்கும். ஆனால் இதுக்கு எங்கேயுமே கல்வெட்டு ஆதாரங்கள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் சில பேர் தமிழ் தேசிய உணர்வுகள் உள்ளவங்க சொல்லக்கூடிய சில கதைகளும் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா வேடர் குலத்தில் பிறந்த முருகன் அப்படின்னா வந்து இது வேட்டையாடக்கூடிய ஒருத்தர், வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து வள்ளி அந்த மாதிரி ஒருத்தங்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் மலை நாட்டோட அரசராக வந்து முருகன் வந்து மாறுதார். இது எல்லாமே இலங்கையில் நடந்ததுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இந்த கதையில் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த சாதாரண ஒரு மன்னர் தான் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழர்களுக்கு வந்து புதுமையான விஷயம் கிடையாது. மன்னர்களை தான் வந்து அவங்க கடவுளாக கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு விஷயம் மீனாட்சி அம்மன். எந்த அம்மனுக்குமே வந்து செங்கோல் வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. இன்னமுமே வந்து மதுரை மக்கள் வந்து மீனாட்சி அம்மனை கடவுளாக பார்க்குறத விட மதுரையோட அரசியாக தான் பார்க்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடையேழு வள்ளல்கள் எல்லாருமே முருகனோட பரம்பரையில் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக பாரியோட பேரில் கூட வேல்பாரி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வேலுங்கிறது வேடர்களோட ஒரு ஆயுதம். இந்த கதையில் நீங்கள் எந்த கதையை நம்பினாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் முக்கியம். இந்த மாதிரி ஆச்சரியமான தகவல்களுக்கு தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.